ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. ஆமாங்க, ஏன்னா நேற்று நைட்டு எங்கள் கூட ஒரு அண்ணா பேசினாங்க, ராம் சொல்லிவிட்டு. அந்த அண்ணா வந்து நீ குக்கிங் வீடியோவும் கொஞ்சம் போடுங்கம்மான்னு சொன்னாங்க. சரி, என் பிள்ளைங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கும், அதெல்லாம் ரெண்டுமே செஞ்சு கட்ட போகிறேன். இது வந்து 6 உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டைலில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஹாய், மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்துட்டேங்க. வாங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அந்த உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதை எப்படி பொரிச்சு எடுக்கலாம் இல்லையா. எண்ணெய் கொஞ்ச நேரம் சூடாக இருக்கும். பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா, கொஞ்ச நேரம் காயட்டுங்க. நம்ம கொஞ்சோண்டு ஃப்ரைக்கு என்ன பண்ணுறோம், இது பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சம் அது பேர் என்ன, சாஸ் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சரியா, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குங்க. உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிடும். முன்னாடியே நீங்கள் உப்பு போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும், அது பார்த்துக்கோங்க. என் பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவே லைட்டாக பார்த்தீங்கன்னா கையில் தண்ணி லைட்டாக வருது. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டுங்க. பாயில் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். சரியா, வெங்கட்மா போய் கொஞ்சம் சாஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு பொன்னிற நிறத்துக்கு வந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் வரட்டும். ஒட்டி ஒட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அப்படி பிரிஞ்சு வரும். அது பிரிஞ்சுனாலே ரெடி ஆகிட்டா இருக்கும். சரியா, குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது மாதிரி பண்ணி கொடுங்க. பசங்க ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவாங்க. இந்த கடையில் விற்கிற லேஸு குர்குரே அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. தயவுசெய்து ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். ஆமாங்க, அது மாதிரி நம்ம கரண்டியில் இது இப்படி கிளறி விடும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு கல் மாதிரி தெரியும். அந்த பதம் அப்போ தான் இறக்கணும். கொஞ்சம் சவச்சவச்சவன்னு இருக்கும்போது இறக்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் வேகணும். இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதில் எடுத்திங்கன்னா பதத்தில் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுத்துட்டு இது பண்ணுங்க. எண்ணெய் தயவு செஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி விடுங்க. அப்படியே ஒரு தட்டு எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எண்ணெய் அப்படியே அதுலேயே உஞ்சிட்டு இருக்கும். வேணாம், அது மாதிரி வேணாம். குழந்தைங்களுக்கு எண்ணெய் கொடுக்கக்கூடாது நிறையா. சரிங்களா, எடுத்தாச்சு. வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஹாய், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃப்ரை பண்ண போகிறேன். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுருவேங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உப்பு போட்டேன் பாருங்கள். அதெல்லாம் தண்ணி ஒரு மாதிரி நீட்டு போய் வந்துச்சு பாருங்கள். இது மாதிரி போடக்கூடாதுன்னா நான் போட்டுட்டேன். இந்த அளவுக்கு உப்பு அப்சர்வ் ஆகிடுச்சுமா என்னன்னு தெரியாது. அதோட தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா,
நான் சொன்ன பார்த்தீங்களா முதல்ல உப்பு போட்டால் இந்த மாதிரி தண்ணி நீட்டு போய் வந்துடும். இதுக்கு இப்போ என்ன சாப்பாட்டுக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா கீரை கலந்து இருக்கு பார்த்தீங்கன்னா, சிறுகீரை, அதுக்கு இப்போ சைடிஷ். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்படியே வைக்கக்கூடாதுங்க. இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சிங்கன்னா காற்றும் போகாது, நல்லாயிருக்கும். உப்பு கரெக்டாக இருக்குங்க. பார்த்துட்டேன் உப்பு கரெக்டாக இருக்குண்ணா. அந்த போட்டு பிரச்சனை இருக்கேன் பார்த்தீங்களா, அதில் போய் உப்பு கரெக்டாக இருக்குங்க. பாருங்க, பார்க்கவே நல்லாயிருக்கும். இது பண்ண கொஞ்சம் சிம்முலையே ஹைலையும் மாற்றி மாற்றி வச்சு கிண்டி விடுங்க, சரிங்களா? அப்போதான் நல்லா இருக்கும். ஹையில் வச்சிங்கன்னா புகை வந்து உங்கள் மூக்கெல்லாம் அடிச்சு உங்களுக்கு இருமல் தான் வரும். நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன். பப்பு வெளியில போ. கொஞ்ச நேரம் இப்படி மூடி வைக்கலாங்க. ஒரு 2 minutes மூடி வச்சிங்கன்னா போதும், சரிங்களா? ஏன்னா இல்லைன்னா நெடி வெளில கிளம்பி நல்லா நாசில் போயிட்டு நல்லா இருப்பு இப்போ வந்துருச்சு. நெடி லொக்குன்னு வருது. ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சூப்பராக எடுத்துருக்கு. இன்னைக்கு தயிர் சாத்துக்கு நல்லா இருக்கும், கீரை கடைஞ்சதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன், ஓகேவா? வாங்க போகலாம். டொமேட்டோ கெச்சப் தான் யூஸ் பண்ணி சாப்பிட்றேன். இங்கே பாருங்க, இது வந்து ஃப்ரை. காரமாக நல்லா இருக்கு. இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சூப்பராக இருக்குது. வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு தயவுசெய்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க. கடையிலலாம் வாங்கி கொடுத்துறாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.